வணக்கம் சார். யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருமையாக பஜாஜ் அவெஞ்சர் 2016 சிங்கிள் ஓனர் நம்ம ஆஃபர் வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வண்டி சார் டெலிவரி கொடுக்குறோம் தம்பி மூலியமா. இவர் வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர். என்னன்னா இப்படி சொந்த கடை மாதிரி எப்போ எந்த ஒன்று இருந்தாலும் நமக்கு ஒரு சஜஷனு என்ன இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பார். ஆனால் பக்காவாக ஒரு ஜென்டில்மேன். ஏன்னா ஒரு விஷயங்களில் வெளியே சொல்கிறதுக்கு எல்லாமே பக்கா. என்ன இவரை பற்றி சொல்கிறேன்னா ரொம்ப ஜென்யூனாக இருப்பார். ஸோ அதனால் அந்த தம்பி ரொம்ப எனக்கு பிடிக்கும். இவர் மூலியமாக தான் அவங்களுடைய ரிலேட்டிவ் எடுத்து தராரு. அவர் கேட்ட சில்லற அவர் கேட்ட ரேட்டுக்கே கொடுத்துருக்கோம். நம்ம சொன்ன ரேட்டு வேறு, நம்ம இவருக்கு ரேட்டு பெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அவரே கேட்கலாம். போனோம் சார், நல்லா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், 2 வருஷமா சாரை ஃபாலோ பண்ணுறோம். அதனால் அவர் சாரை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து ஒரு கார் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நல்ல கார் வந்துச்சு, சார் டிசிஷன் கொடுத்தாரு. இருந்தாலும் நான் கொஞ்சம் தயங்கிட்டதுனால அந்த கார் போயிடுச்சு. அதனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போது ஏன் விட்டுட்டுன்னு தோணுது. அது மாதிரி பக்கா ஜென்யூனான டைப்பு. மணி நிர்மல் யூடியூப் சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணி அதுலேருந்து கண்டினியூவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இல்லை பக்காவாக பண்ணியிருக்கேன். நான் கூட ஆரம்பத்தில் நினச்சேன் நம்ம 2 வீலர் அவ்வளோ எடுக்கல இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்களா, சும்மா வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி தருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. எத்தனை மெக்கானிக் ஒர்க் பண்ணுறாங்க? ஒரு 4 நம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 4 நம்பர். உங்களுடைய அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வண்டி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லி பண்ணாங்களா? இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா உண்மையாக ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ எப்போ யுவராஜ் பைக்ஸில் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே நிற்க வச்சுருக்கோம். அதாவது பொய்யான தோற்றத்தை காமிச்சு பிஸ்னஸ் பண்ணுறதை விட ரியாலிட்டி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் போவோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சர்வீஸ்க்கே உள்ளே போவோம். ஆல்ரெடி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்து ஓரளவு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா நம்ம அவங்க கேட்காத விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நான் இது கஸ்டமர் ஹாப்பி ஆகணுன்றதுக்காக நம்ம இல்லை, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு. என் பொருள் போனால் நல்லா இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. ஸோ மெக்கானிக்கிட்டே சொல்லிருக்கேன், எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. ஏன்னா மெக்கானிக் உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் மாத்திரம் மாற்றி கொடுத்துருங்க, எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் எங்கள் மெக்கானிக் ஃபஸ்ட்டு வண்டி செலக்ட் பண்ண அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெக்கானிக் வந்து அதை அட்டன் பண்ணி 3 பேராக ஏதாவது பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை பக்கம் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாருக்கிட்ட ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நெகஸ்டபிள் வந்து அதிகமாக பண்ண வேண்டியதில்லை, கரெக்டாக பேச வேண்டியது. நம்ம அதிகமாக போய்ட்டு மற்றவங்கிட்ட போய்ட்டு ரேட் எக்ஸ்ட்ரா சொல்லி கம்மியாக பண்ணுற அந்த வேலை கிடையாது. நம்ம இந்த திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை வரையும் பார்த்துக்கிறோம் எல்லா கன்சல்ட்டிங்லையும். அதில் அண்ணனும் ஒரு ஆள் ஜென்யூனாக பண்ணுறாள். அதனால் நம்ம நெகஸ்டபிள் பண்ண அதிகமாக பேச வேண்டியது